டே 13 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ மார்னிங் எந்திரிச்சோனே எம்ப்டி ஸ்டொமக்கில வெயிட் தான் செக் பண்ணேன். நேத்து கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு வந்து 30 கிராம் வந்து வெயிட் அதிகமா இருந்துச்சு. ஏன்னா நேத்து நல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ கொஞ்சம் வெயிட் அதிகமாயிட்டேன். தென் வந்து இன்னைக்கு நாங்க ஷாப்பிங் போறோம். ஸோ அதனால வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல. வாக்கிங்குமே போகல. ஏன்னா நான் போற இடத்துல நெறைய நடக்க வேண்டிய வேலை இருக்கு. ஸோ அதனால நான் வாக்கிங்குமே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ எம்ப்டி ஸ்டொமக்ல வந்து சியா சீட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஹாட் வாட்டர்ல சோக் பண்ணி. அப்படியே நாங்க ஷாப்பிங் கிளம்பியாச்சு. ஸோ ஷாப்பிங்க்கு வந்து நானு, அம்மா, தம்பி 3 பேர் மட்டும் தான் போயிருந்தோம். டி நகர் தான் போயிருந்தோம். ஸோ போனோனே ஃபர்ஸ்ட்டு ஷாப்பிங் தான் ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சமா ஷாப்பிங் பண்ணிட்டு, அப்படியே ஒரு காஃபி மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். தென் அகைன் ஷாப்பிங் முடிச்சதுக்கப்புறமா, லஞ்சுக்கு வந்து 3 பேருக்கும் சேர்த்தே ஒரு சிக்கன் நூடுல்ஸும், ஒரு பிரியாணியும் எடுத்திருந்தோம். ஸோ 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டனால, நான் கொஞ்சமா தான் சாப்பிட்டேன். ஸ்டில் வந்து கொஞ்சம் ஹெவியாவே ஃபீல் ஆச்சு. அகைன் நாங்க ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஷாப்பிங் முடிக்கிறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் நாங்க ஒரு 11:00 ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனா 6:30க்கு தான் நாங்க என்னமோ ஷாப்பிங்கே கம்ப்ளீட் பண்ணோம். தென் அப்படியே அங்கருந்து நாங்க வந்து அண்ணா வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ நாங்க போற வழியில ஹஸ்பண்டும், அப்பாவும் ஜாயின் பண்ணிட்டாங்க. தென் அவங்க கூட சேர்ந்து அகைன் ஒரு ஈவினிங் ஒரு காஃபி எடுத்தேன். மொத்தத்துக்கே நான் இவ்வளோ தான் சாப்பிட்டேன். இந்த காஃபிக்கு அப்புறம் நான் எதுவுமே சாப்பிடல. அப்புறமா அண்ணா வீட்டுக்கு போயிட்டு குழந்தைங்கலாம் பார்த்துட்டு, நாங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் வரதுக்கே ஆல்மோஸ்ட் வந்து 11:00 ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு வந்து 5 ஹேபிட்ல என்னால 2டே 2 ஹேபிட் தான் வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. ஆஃப்டர் 7:30க்கு மேல நான் வந்து எதுவுமே சாப்பிடல. பிளஸ் வந்து ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வந்து ப்ராப்பரா பண்ணேன். மத்தபடி 3 ஹேபிட் எதுவுமே என்னால பண்ண முடியல. அண்ட் வெயிட்டுமே நான் இதில வந்து நோட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய்.